பொது வாய்மொழி தேர்வில் ஆய்வாளர் தன்னுடைய கருத்துக்களை 27 நிமிடங்கள் முடித்து பார்வையாளர்கள் பல்வேறு வினாக்களை எழுப்புகின்ற போது எழுப்பியவர்களெல்லாம் சாதாரணவர்கள் இல்லை, பெரும் பேராசிரியருடைய மகள், இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்பிட்டிருப்பவர்கள் தான் தெளிவான இடையை அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம், இடை சரியானது என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஆய்வாளர் பிரகாஷ் உரைத்திருக்கிறார். இருப்பினும் இந்த ஆய்வுகளை மதிப்பீடு செய்த புறத் தேர்வாளர்கள் 3 பேராசிரியர்கள் இதனை அருமையாக படித்து கவனித்து அவற்றையெல்லாம் இருப்பினும் பொது வாய்மொழி தேர்விலே இந்த வினாக்களை ஆய்வாளர்களிடத்திலே எழுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இப்பொழுது ஒரு வினா ஆய்வாளருக்கு எழுப்பப்படுகிறது. காப்பிய கால மக்களின் வாழ்வியல் நெறிகள் தற்கால மக்களுக்கு எவ்விதம் பயன் தருவதாக உள்ளது. காப்பிய கால மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வு இன்றைக்கு எப்படி பயன் தரும் என்ற ஒரு வினாவினை கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளிக்குமாறு கேட்டிருக்கிறேன். இயற்கையை வணங்கி அவற்றை பாதுகாத்துள்ளனர். அது மட்டுமல்லாது அன்பினில் திளைத்து அறநெறி ஓங்கி வாழ்ந்துள்ளனர். எப்பொழுதும் பிறர் பொருள் மீது விரும்பாத குணம் இருந்தது. எப்பொழுதும் தற்சார்பு கொள்கை இருந்தது. இவையெல்லாம் தொழில் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான நற்கருத்துக்கள். பண்டைய காலத்து வாழ்வியல், கிராம சூழல், நாடு நகர் அமைப்பு, இவையெல்லாம் மக்களுடைய வாழ்வியலோடு அவருடைய அன்போடு ஒவ்வொருவரும் கருத்து பரிமாற்றத்தோடு வாழ்ந்து வந்துள்ளனர். இது இக்கால சமூகத்தினர் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும், மக்கள் அன்போடு இருக்க வேண்டும், தவறுக்கு அஞ்ச வேண்டும், பிறரை துன்புறுத்தும் நோக்கம் இருக்கக்கூடாது, பெண்களை எப்பொழுதும் போற்ற வேண்டும். இந்த வாழ்வியல் நெறிகள்லாம் பண்டைய காலத்து சமூகத்தில் இருந்தமையால் பத்தினியை உயர்ந்து தெய்வமாக வழிபட்ட நிகழ்வு பெண்களை மதிக்கும் பண்பாக கருதப்படுகிறது. இதுபோன்ற பல்வேறு வாழ்வியல் நெறிகள் இருந்தமையால் தற்கால சமூகத்திற்கு காப்பிய கால வாழ்வியல் முற்றிலும் தற்காலத்திற்கு தேவையானது. ஆகையால் காப்பிய காலத்து வாழ்வியல் என்றும் இப்பொழுது பயன்பட வேண்டும், பயன்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்பதை நோக்கிய ஆய்வு நூல்கள் மிக குறைவு. அவ்வகையிலே பல்வேறு ஆய்வு நூல்களை கருத்தில் நோக்கி இவ்வாய்வானது பல்வேறு கூறுகளில் ஆய்ந்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய குறைநெறிகளை விவாதித்து அதில் கிடைக்கக்கூடிய நன்னெறி கருத்துக்களை கூறுவதாக இவ்வாய்வு பல்வேறு ஆய்வுகளுக்கு மாறுபட்டு நிற்கிறது. ஆய்வகத்தில் பக்கம் 146 தொகுப்புரையில் ஒரு அடி கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு வரி, சிலப்பதிகார சமுதாயத்தில் ஆணாதிக்கம் செலுத்தும் நிலையை நீடித்தது. அது தொடர பார்க்கணும். சிலப்பதிகார சமுதாயத்தில் ஆணாதிக்கம் செலுத்தும் நிலையை நீடித்தது என்றால், அந்த ஆணாதிக்கம் நீடிக்கிறது என்றால் அந்த ஆணாதிக்கம் எப்பொழுது தொடங்கியது என்பதுதான் வினா. சிலப்பதிகாரத்தில் ஆணாதிக்கம் நீடித்தது என்பதற்கு நான் கேள்வி கேட்கிறேன். ஆணாதிக்கம் நீடித்தது என்றால் அந்த ஆணாதிக்கம் எப்பொழுது தொடங்கியது? தொடக்கம் இருந்தால்தான் நீடிக்கும். சமூக முறைதான் நீடித்திருந்தது. தற்காலத்திலே தந்தை வழி சமூக முறைதான் நீடித்திருந்தது. காரணம் எதுவெனில், செல்வங்களும் வளங்களும் சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகு ஆண்களின் கையே சென்றது, ஆண்களின் முடிவுக்கு ஆகப்பட்டது. ஆனால் சங்க காலத்திலே செல்வத்தின் தலைமை பண்பும் செல்வத்தை வழிநடத்தும் பண்பும் அனைத்து செல்வங்களுக்கும் தலைமை பண்பும் பெண்களுக்கே அமைந்திருந்தது. உதாரணமாக ஆயர்குல பெண் எச்சம் சங்க காலத்தில் மருவிய காலமானதால் ஆயர்குல பெண்ணாக மாதிரியானவள் அனைத்து செல்வத்துக்கும் அதிபதியாகவும் அந்த ஊரையே வழிநடத்தக்கூடிய தலைவியாகவும் இருந்தீர்கள். இந்த காலமானது சங்க காலம் முழுமையும் இருந்தது. ஆனால் அந்த காலமுறையானது சாதாரண எளிய குடிமக்களுக்கு மட்டுமே பின்தொடர்ந்து சென்றது.
அரச குடிகளும் செல்வந்தர் குடிகளுக்கும் எப்பொழுதும் ஆணாதிக்கமே மிகுந்திருந்தது. காரணம் எதுவெனில் சங்க காலத்தில் கண்டிப்பாக பெண்கள் ஆதிக்கம் மட்டும்தான். தாய்மை சமூக முறை அது 100% எந்த மாற்றமும் அல்ல. சங்கம் அறிவிய காலத்திலே தந்தை வழி சமூக முறை மாறும் பொழுது தந்தை தவறான முடிவு எடுத்தாலும் தட்டி கேட்காத குணம் இருந்தது. உதாரணமாக கணவன் வருகிறான், பொன்பொருளை கேட்கின்றான், அள்ளி செல்கின்றான், மாதையிடம் கொடுக்கின்றான். எப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. முதல் நாள் வந்த பொழுதும் இறுதி நாள் வந்த பொழுதும் வேறேதும் வேண்டுமா என்றுதான் கேட்டார். இந்த ஒரு கருத்தின் மூலம் சங்க மருவிய காலத்தில் மிகுதியாக ஆணாதிக்கம் மிகுந்திருந்தது. ஆனால் சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்களின் ஆதிக்கமே மிகுந்திருந்தது என்பதை அறிய முடிகிறது. பொது வாழ்க்கை தேர்வுடைய இறுதி கட்டத்திலே நாம்